அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு உங்களை சந்திப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த வருஷம் என்னென்ன செடி இருக்குதுன்றதை பொதுவாக அப்படியே ஒரு முறை காமிச்சிட்றேன். இது வந்து மனோரஞ்சிதம் பூச்செடி தரையிலேருந்தே வருது, மொட்டை மாடி அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து குருவிகளுக்கான புல். குருவிகள் நகர்ப்புறத்தில் வந்து குருவிகள் வீடு கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும்ல, அதுக்காக குருவிகளுக்காகவே இந்த புல். இது வந்து கற்றாழை, கண் திருஷ்டி போக்கும். தேவைப்பட்டால் இதை வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஏதோ ஒரு செடி வளர்ந்துருக்குது, தானாக வளர்ந்த செடி, சரி பரட்டும் அப்படின்னு விட்டுருக்குறோம். இது வந்து வெண்டைக்காய் செடி இப்போ தான் வளர்ந்துருக்கு. இது சங்குப்பூ செடி. இங்கே வந்து பசலைக்கீரை செடி. பசலைக்கீரை பார்த்தீங்களா இவ்வளோ இதாக வளர்ந்து வருதுன்னு பார்த்தீங்களா. வந்து மனதை கொள்ளை போகும் 10 மணி பூ சொல்லுவாங்க. எப்படி பூத்துருக்கு பார்த்தீங்களா, பார்த்தாவே ஒரு சந்தோஷங்க. இப்படிப்பட்ட பூக்கள் வந்து செவ்வறு வாரத்தில் வைக்கும் போது பறவைங்க சின்ன சின்ன பூச்சிங்களுக்கெல்லாம் இந்த அட்ராக்ஷன் ஆகியும் மகரந்த சேர்க்கைக்கு மிகவும் பயன்படும். இது மல்லிகைப்பூ செடி கீழேருந்து வருது, மொட்டு விட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழேருந்து வருதுன்னு. 2வது மாடி தாண்டி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அடியில் ஒரு பக்கெட்டு, ஒரு சின்ன தொட்டி மாதிரி. தண்ணி ஊற்றணுன்னா வேஸ்ட் ஆகாது. கீழே இதில் போய்ட்டு பக்கெட்லேயே நின்றோம், அதை தாண்டி கீழே போகவே போகாது. தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி செடி வளர்க்கும்போது. இது வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி மாதிரியே இருக்கும் இலையெல்லாம், சொடக்கு தக்காளி சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி தோல் இருக்கும், பாதுகாப்பாக தோல் இருக்குது. அதனால் வந்து இதை கழுவ கூட தேவையில்லை, இப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. தக்காளிங்க, இது குட்டி தக்காளி, இது ஒரு வகை. இதை வந்து அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை கலர் டேபிள் ரோஸ் சொல்லுவாங்க, 10 ஹவர்ஸ் பூன்னு சொல்லுவாங்க. வந்து சாப்பிட்டு போட்டதுலேருந்து வளர்ந்து வர ஏதோ ஒரு முலாம் பழ விதைன்னு நினைக்கிறேன், செடின்னு நினைக்கிறேன். வந்து பசலைக்கீரை, சங்குப்பூ செடி, முடக்கத்தான், அப்புறமா அந்த சூரியகாந்தி செடி நல்லா பூக்கும்போது இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மொட்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பசலைக்கீரை செடி, மல்லி செடி இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கு, இப்போ தான் நல்லா துளிர்த்து வருது. மறுபடியும் நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லா பூ பூக்கும் பார்த்தீங்களா. இது ஒரு டேபிள் ரோஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியை வச்சு, சின்ன தொட்டியால் ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும், செடியும் வாடாமல் இருக்கும். பறவைகள் வந்துச்சுன்னா கூட தேவைப்பட்டால் அதுங்களுக்கு வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. வெண்டைக்காய் பார்த்தீங்களா, அருமையாக பூ பூத்துருங்க, காயும் வச்சுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது வந்து குரங்கு ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க. குரங்கு அப்பப்போ வரதான் செய்யும், என்ன பண்ணுறது. குரங்கு வருன்றதுக்காக நம்ம செடி வளர்க்காமல் இருக்க முடியுமா என்ன. பார்த்தீங்களா, வெற்றிலை, நித்திய மல்லிப்பூ, என்னன்னு தெரியுதா காய், காராமணிங்க, காராமணி. ஒரு 10 செடியில் 10 தொட்டியில் வச்சுருப்பாங்க. ஒரு 4 செடியில் 4 தொட்டியில் வந்துச்சு, காய் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் இது அப்படியே பறித்து சாப்பிட்டா கூட கொட்டையை அப்படியே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்க. பூசணி செடி, பூசணி செடி சரி வளர்ந்துச்சு, முளைச்சிருச்சு, அது பிடுங்கி போடுறதுக்கு மனசு வரல, சரி அதனால் அப்படியே விட்டாச்சு. பார்த்திங்களா, இது வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தானாக முளைச்சி வந்த செடி. இது பேரிச்சம் செடி பாருங்க எப்படி இருக்குது. இது கொடி சம்பங்கின்னு ஒரு பூ இருக்குது, பார்க்காதவங்களாம் நல்லா பார்த்துக்குங்க. வா, யாரும் மாலை கட்டி இங்கே மறைச்சி வச்சுருக்கிற மாதிரிலாம் என்ன ஒரு கொத்து கொத்தாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
இது நல்லா உயரமாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நல்லா பூ பூக்குதுங்க. இந்த மாதிரி பூச்சுன்னா இந்த பூக்கு தேனீங்க பார்த்தீங்க எப்படி சுற்றுது பார்த்தீங்களா? தேனீங்க தேனீங்க நிறைய வண்டுங்க எல்லாம் வருங்க. சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னா அப்படி ஒரு மனமாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வராதுங்க. என்னங்க வாழ்ந்தால் இப்படி வாழணுங்க. பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்று எப்படி பின்னி பிணைஞ்சி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பீங்க நீங்கள். தரையில் இல்லைங்க, இதெல்லாம் வந்து மொட்டை மாடி 2வது மாடியில் இருக்குதுங்க. இவ்வளோ உயரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதோ பின்னணியில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலை தான் வந்து ஏலகிரி மலைங்க. இந்த ஊர் வந்து ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா சளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இலையை பறிச்சுட்டு முன்னாடி பின்னாடி காம்பை கிள்ளிட்டு அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம். வாயில் போட்டு நல்லா கரன்னு மின்னுட்டு சாப்பிட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்தில் சளியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வெற்றிலை செடி. இது வந்து பார்த்திங்களா என்ன மாதிரி தெரியுதுங்க, மாது உண்ணும் பழம், மாதுளும் பழம், அதோட பூ. ஒரு முறை நல்ல காய் வந்துச்சுங்க, குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இதை மாதிரியாவது வைக்குமா இல்லை பூவே தானாக விழுந்துருமா சத்து பத்தாமல் அப்படின்னு பார்க்கலாம். பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து பாம்பு வராது இருக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான செடி. அதுலேயே ஒரு கற்றாழை செடிங்க. அதுங்க வளரணும்னு நினச்சி வச்சிங்கன்னு வச்சிங்க, அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அப்படி ஒரு வளர்ச்சி வளருங்க. சிலர் வந்து எல்லாம் கை வண்ணம் கை பக்குவம் அப்படி இப்படி மனசு இருந்தாவே போதுங்க. கை வண்ணமும் தேவையில்லை, கால் வண்ணமும் தேவையில்லைங்க. இது வந்து தினை. குருவிகளுக்காக இங்கே லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஒரு 4 குருவி இருக்குது பார்த்தீங்களா? இதுங்களுக்காக லவ் பேர்ட்ஸுக்கு தினை வாங்கி வரும் பார்த்தியா? அதோட குப்பையெல்லாம் எடுத்து அப்பப்போ போடுவோம். அது போடுறதுலேருந்து வளர்ந்து வந்தது தான் இந்த தினை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த தினையவே இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? தினையை சாப்பிட்ற அப்படியே பச்சையாக தினையை சாப்பிட்ற கொடுப்பனையெல்லாம் வேறு அந்த குருவி இங்கே வரும். வேப்பிலை. ஆனால் குருவி கொடுத்த கிஃப்ட்டு தான் அந்த வேப்பிலோட இது. தானாக வளர்ந்து வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா எப்படியே அந்த தொட்டிலே வச்சேன். நிறைய வந்து நானும் மரமாக வளர்த்துருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய இடத்துல வளர்த்துருக்கேன். நிறைய பேருக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன். சரி நம்ம வீட்டுக்குள்ளே வேணுமே, மாடியில் இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் போது தெரிய வேணாம்ல, அதுக்காக மாடியிலேயே வச்சுட்டேன். கொஞ்சம் நாளைக்கு வச்சு பார்க்கலாம். அது பிரண்டை வைரத்தையும் கரைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த முள் மாதிரி இருக்கிற பகுதியை வந்து லேசாக சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி சட்னி இல்லை இது துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருக்கிறவங்க, கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து அருமருந்துன்னு சொல்லுவாங்க. கற்றாழை, உடஞ்சி போன பக்கெட்டு, கிழிஞ்சு போன பை, தூக்கி போடுற கொட்டாங்குச்சிங்க, பக்கெட்டுங்க, குப்பை தொட்டிங்க, எவ்வளோ பெரிய கற்றாழை. செம்பருத்தி நிறைய பூச்சி வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து இலையெல்லாம் நிறையா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்பப்போ பூ விட்டுன்னு தான் இருக்குது, விடாமலாம் இல்லை. இது வந்து கிட்னி கல் கரைக்கிற மூலிகை சொல்லுவாங்க. பப்பாளி, வெண்டை, நித்திய கல்யாணி, ரோஸ்மெரி, பூசணி, அடுக்கு அரளி,